ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய விமானப்படை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் குரூப் சி சிவிலியன் போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து. ஸோ இதில் பாருங்கள், முதல்ல ஹெட் குவார்ட்டர் மெயின்டெனன்ஸ் கமாண்ட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து கொடுத்துருக்காங்க ஒரு போஸ்டல் அட்ரஸ். ஸோ கான்பூர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏர்ஃபோர்ஸ் சென்னை அங்கேருந்து லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு ஒரே ஒரு வேக்கன்சிங்க. ஸோ நம்ம லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 12th பாஸ் பண்ணிவிட்டு டைப்ரைட்டிங் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஸோ சென்னையில் நிறைய வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதேமாரி பாருங்கள், ஸோ சென்னையில் எல்டிசியில் ஒரு 3 வேக்கன்சியும் சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதுமானதுங்க. இந்த மாதிரி சென்னையில் நிறைய இடங்களில் வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அதேமாரி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தாம்பரம் சென்னை அங்கேருந்து எல்டிசிக்கான வேலையை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்டிசி லோவர் டிவிஷன் கிளர்க்கும் சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவருக்கான பதவியும் தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடங்களில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சிஎஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் எல்டிசிக்கு லெவல் 2ல் சேலரியும் சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவருக்கு லெவல் 2ல் சேலரியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட், ப்ராக்டிக்கல் டெஸ்ட், ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இப்போதைக்கு ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக இல்லைங்க, முழுக்க ஆஃப்லைன் மூலமாக தான் இருக்க போகுது. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 31/5/2026. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கான தேதி 2/5/2026ங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஜாப் அப்டேட். தமிழகத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது, நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.